அனைவருக்கும் வணக்கம். இது k2k.com ரசிக்க நான் ஸ்ரீ பெரிய கருப்பன், உங்கள் சமையல் தோழி. இன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் சமைக்கக்கூடிய ஒரு நாள். ரெண்டு ஈஸியான டிஷ்ஷஸ். ஒன்று வந்து சீ ஃபுட், அதாவது வஞ்சர மீன் வச்சு ஒரு ஃப்ரை. ஸோ வஞ்சர மீனில் என்னடா இந்த ஃப்ரையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வஞ்சரம் கருவேப்பிலை ஃப்ரை. ஒன் ஆஃப் த வியூவர்ஸ், அவங்க பேர் வந்து சித்ரா நடராஜன், அவங்க வந்து ஃப்ரம் மதுரை. அவங்க வந்து எழுதி அனுப்பியிருந்தாங்க, ஸ்ரீ இதை டெஃபினட்டாக வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்காக நீங்கள் வந்து குக் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவங்களோட விருப்பத்திற்கேற்ப இன்றைக்கி நான் வந்து அவங்க டிஷ்ஷை உங்களுக்காக குக் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ரெண்டாவது நான் பண்ணுறது வந்து ஒரு ப்ரான் வச்சு ஒரு ஃப்ரை, சில்லி ப்ரான் ஃப்ரை. ஸோ இல்லாட்டி சில்லி ப்ரான் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் கர்ட் ரைஸ் ஒரு கீ ரைஸ் வச்சுட்டு இந்த சில்லி ரோஸ்ட், இந்த சில்லி ப்ரான் ரோஸ்ட்டை வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு டிஷ்ஷஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வஞ்சரம் கருவேப்பிலை ஃப்ரை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். லேசாக எண்ணெய் விட்டுக்குவோம். ஜென்ரலாக நம்மளோட வஞ்சர மீனில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம வந்து பெரட்டுவோம். அப்படி பெரட்டும் போது இந்த பர்டிகுலர் மசாலாவையும் சேர்த்து போட்டு பெரட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 8 வரமிளகா கிள்ளி போட போகிறேன். நான் 1/2 கிலோ வஞ்சர மீன் வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ நல்ல காரமாக இருக்க போது. ஸோ மீன் ஃப்ரை எல்லாம் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நைஸ். இதோட ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு, வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதே அளவு ஜீரகம். இன்னொரு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஃபிஷ் டிஷ்ஷஸ்க்கு கடலைப்பருப்பு யூஸ் பண்ண மாட்டோம். பட் இவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க, கடலைப்பருப்பு போட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு. அப்புறம் நல்லா ஒரு கையரம்ப கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்குவோம். ஓரளவுக்கு செவக்க வறுக்கணும், இல்லாட்டி அந்த கடலைப்பருப்போட ஸ்மெல், அந்த ஃப்ளேவர் அப்படி இருக்கும். கொஞ்சம் வறுத்தா தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை கொஞ்சம் இளந்தீயில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுடலாம். கடையில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இந்த வஞ்சர மீன் வாங்கிட்டு வந்து அழகாக ஸ்லைஸ் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசாலா சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலையை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து நல்லா 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் காரம் பார்த்து போடணும். ஏற்கனவே 8 மிளகா அதில் சேர்த்துருக்கு. ஸோ ஒரு 3/4 டீஸ்பூன் இதில் சேர்க்குறேன். இதோட 1லேருந்து 2 எலுமிச்சம்பழம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நைஸ். அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ பேசிக் மசாலா வந்து இப்போ ரெடி. இந்த சைடு நம்ம வறுத்த ஃப்ரையும் வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. லேசாக ஆறணும், ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த மிளகா, கருவேப்பிலை எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ லேசாக தண்ணி மட்டும் விட்டுப்போம். ஓகே, ஸோ நம்மளோட பேஸ்ட் வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வச்சுருக்கிற மற்ற மசாலையோடு சேர்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது இது வந்து பக்குவமாக வந்து தண்ணி விட்டு அரைக்கணும். ரொம்ப தண்ணியாக விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மீனில் வந்து தடவ முடியாது.
ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு மீனாக எடுத்து இதில் நல்லா வந்து ஃபுல்லாக தடவிக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி தடவிக்குவோம். ஓகே, நைஸ். ஒரு ஈரம் இல்லாமல் ஒரு தட்டில் இதை ஃபுல்லாக அலைன் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நான் இப்போ உடனே ஃப்ரை பண்ண போகிறேன் ஒரு 5-10 மினிட்ஸில். பட் இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் வரைக்கும் நீங்கள் சோக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து மீனில் நல்லா சார்ந்திருக்கும். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து இதில் போட்டிருக்க கருவேப்பிலை, 2வது வந்து கடலைப்பருப்பு. ஸோ ஜென்ரலாக இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரையில் போட மாட்டோம். இந்த மசாலாவோட ஃப்ளேவரே அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் இதை ஃப்ரை பண்ணி முடித்து சாப்பிட்றதுக்கு. இப்போ என்ன பண்ணுவோன்னா இப்போ ஒரு கடாய் போட்டுக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. தோசைக்கல்ல தான் போட்டு எடுக்கணும். பட் நான் இன்றைக்கி வந்து கிரில் பேன் வச்சுருக்கிறேன். எனக்கு அழகான இந்த கிரில் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ கிரில் பேன் ஹீட் ஆகட்டும். ஓகே, நம்மளோட தவா வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் மட்டும் சேர்க்க போகிறேன். ஏன்னா அந்த மீன் வறுவலுக்கு எனக்கு வந்து அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன் ஆஃப் த மீனை எடுத்துகிட்டு அப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். நைஸ். சில பேர் வந்து அப்படியே டீப் ஃப்ரை பண்ணுவாங்க இந்த மீனை. பட் ஆனால் இந்த தவா ரோஸ்ட் தான் வந்து அது கரெக்டான பக்குவத்துலேயும் வெந்திருக்கும், நல்லாவும் இருக்கும். ரொம்ப ஆயிலும் நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ இதை கொஞ்சம் பொறுமையாக நல்லா பார்த்து 2 சைடும் திருப்பி போட்டு வறுத்து எடுத்துடலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபிஷ் எல்லாம் வந்து சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. வெரி நைஸ். பாருங்க, அந்த கிரில் மார்க்ஸோட பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கு. வஞ்சரம் கருவேப்பிலை ஃப்ரை. வஞ்சரம் கருவேப்பிலை ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு வதக்கி ஆற விட்டு அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து ஒரு கப்பில் மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், எலுமிச்சை சாறு, உப்பு, அரைச்ச கருவேப்பிலை விழுது இதெல்லாம் போட்டு கலந்து அதில் மீனை மேரினேட் பண்ணி சூடான தவால வறுத்து எடுத்தா வஞ்சரம் கருவேப்பிலை ஃப்ரை ரெடி. ஆசம், நம்மளோட அருமையான வஞ்சரம் கருவேப்பிலை ஃப்ரை வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அருமையாக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம், பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்மளோட ஃப்ரைஸ் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா லேசாக லெமன் மட்டும் மேலே ஸ்க்வீஸ் பண்ணிடுவோம். வெரி நைஸ். ஸோ நம்மளோட அருமையான வஞ்சரம் கருவேப்பிலை ஃப்ரை வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. வந்தோன்னே நம்மளோட செகண்ட் டிஷ், அதாவது கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான வஞ்சரம் கருவேப்பிலை ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இருந்துச்சு, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். 2வது வந்து நான் பண்ணுறது வந்து கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம நான்வெஜ் ஐட்டம்ஸ் கிட்ஸுக்கு அனுப்ப மாட்டோம். பட் இந்த பர்டிகுலர் சில்லி
ப்ரான் ரோஸ்ட் அப்படிங்கிறாங்க நம்ம சித்ரா நடராஜன். அது வந்து பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது லஞ்ச் பாக்ஸில் வந்து இதர் ஒரு ஏதாவது ஒரு ரசம் சாதம் மாதிரி வச்சுட்டு, இல்லாட்டி கர்ட் ரைஸ் மாதிரி வச்சுட்டு, இல்லாட்டி நீங்கள் வந்து ரேப் மாதிரி பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம் இந்த பர்டிகுலர் ரோஸ்ட் வச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியாக இருந்துச்சு. நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிடவே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த பர்டிகுலர் டிஷ்ஷை இந்த செக்மெண்ட்டில் பண்ணுறேன் இன்னைக்கு நான். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரான்ஸை வந்து ஒரு மேரினேஷன் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக ப்ரான்ஸ் வச்சுருக்கிறேன் நான் இன்றைக்கி. அதோட ஃபஸ்ட் நான் சேர்க்க போகிறது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து மிளகாய் தூள் நல்லா ஒரு அரை டீஸ்பூன், அப்புறம் வந்து ஜீரகத்தூள் அதுவும் வந்து அரை டீஸ்பூன். இதோட நான் வந்து கார்ன் மாவு அண்ட் கடலை மாவு வந்து சேர்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஸோ கடலை மாவு வந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்னென்னா அந்த கோட்டிங் வந்து மொறுமொறுன்னு வரதுக்காக. அப்புறம் வந்து அரிசி மாவும் சேர்க்க போகிறேன். ஸோ அரிசி மாவு ஒரு அரை டீஸ்பூன், அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரு அரை டீஸ்பூன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு எப்படி பைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை. ஸோ முட்டையோட வெள்ளைத்தாறு மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். ஒரு முட்டையோட வெள்ளைத்தாறு போகிறோம் நமக்கு. மஞ்சத்தாறு அப்புறமா ஆம்லெட் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ முட்டையோட வெள்ளைக்கரு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன், ஒரு அரை டீஸ்பூன் வந்து லெமன், இதெல்லாம் போட்டாச்சு. இதை வந்து இப்போ ரெண்டு விதமாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். ஒன்று வந்து டீப் ஃப்ரை பண்ணி கடாயில் போட்டு எடுக்கலாம். இன்னொன்று வந்து தோசை தவாவில் வந்து கிரில் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து எடுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கிரில் பேனில் தான் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சுக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஒரு கிரில் பேன் போட்டுக்கலாம். ஸோ லேசாக எண்ணெய் விட்டு ஆரம்பிப்போம். ஸோ ப்ரான்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து குக் ஆகிடும். ஆனால் வந்து நல்லா ஹாட்டாக இருக்க தவாவில் நம்ம வந்து போடணும் ப்ரான்ஸை. ஸோ தவா நல்லா ஹீட் ஆகட்டும். ஓகே, ஸோ ப்ரான்ஸை வந்து ஒன்று ஒன்றா இப்படி ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நம்மளோட சில்லி ப்ரான் ரோஸ்ட் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அருமையாக இருக்குது. பாருங்கள், அதை டீப் ஃப்ரை பண்ணுறதை விட எப்படி நம்ம தவாவில் போட்டு எடுக்கிறது எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆசம். ஓகே, ஸோ
ஸோ இதை வந்து எப்படின்னா இப்படியே சாப்பிடாம ஒரு சாலட் மாதிரி ஒன்று பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் ஏற்றி அதை வந்து இன்னும் சூப்பராக வந்து நம்ம இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெங்காயம் வச்சுருக்கிறேன் பொடியாக நறுக்குனது, அதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்க்குறேன், இதோட ஒரு எலுமிச்சம்பழம் புளிய போகிறேன் உள்ள. ஓகே, ஸோ ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை இதுக்குள்ளே புளிஞ்சிருவோம். நைஸ், சூப்பர். இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ரெண்டும் சேர்ப்போம். ஏற்கனவே நம்ம ப்ரான் வந்து ஸ்பைஸியாக இருக்குது, அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசினஸ். ஸோ கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நைஸ். இப்போ நம்ம ப்ரானையும் தூக்கி உள்ளே போட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி இல்லாட்டி வந்து பரோட்டா பண்ணிங்கன்னா இதை வந்து சைடில் வச்சு கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே ஸ்கூப் பண்ணி சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி அவங்க வந்து ப்ரான் ரோல் மாதிரி அவங்க வந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஓகே, இதை வந்து இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். சில்லி ப்ரான் ரோஸ்ட். சில்லி ப்ரான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் இறால், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவு, முட்டையோட வெள்ளைக்கரு, எலுமிச்சை சாறு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கிரில் பேனில் எண்ணெய் விட்டு 2 பக்கமும் கிரில் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு கப்பில் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, எலுமிச்சை சாறு, மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாத்தையும் கலந்து அதில் கிரில் பண்ண இறாலையும் போட்டு கலந்தா சில்லி ப்ரான் ரோஸ்ட் ரெடி. ஓகே, ஸோ நம்மளோட அருமையான சில்லி ப்ரான் ரோஸ்ட் வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இருக்குது. இப்போ வந்து என்னோட டேஸ்டிங் டைம். நான் ரொம்ப நேரமாக ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ டேஸ்ட் பண்ணிக்குவோம். இன்றைக்கி வந்து நான் நிறைய பெரிய பெரிய ஷ்ரிம்பாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து நல்ல பிக் ப்ரான்ஸாக இருக்குது. அந்த வெளியில் இருக்க கோட்டிங் இருக்கு இல்லையா, நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரானோட சேர்த்து சாப்பிடும் போது அந்த ரெண்டோட டெக்ஸ்சர் அது வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் இப்போ நான் முதல்ல பண்ண வஞ்சரம் ஃப்ரை, அதாவது வஞ்சரம் கருவேப்பிலை ஃப்ரை, அதுவும் இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ 2 சூப்பர் ஆசமான டிஷ்ஷஸ் உங்களுக்காக இன்றைக்கி சித்ரா நடராஜனோட டிஷ்ஷஸ். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப் with both the traditional dishes. Bye.